வெறும் பேசுறது சொல்லுவாங்க, நல்லா பேசுனா வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. என்ன பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டென்ட், அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டிங்கன்னா பேசவும் செய்வீங்க. அந்த பேசுறதுல ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு. அப்போ பார்க்குறவங்களுக்கு இவங்ககிட்ட பேசினா ஏதோ விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நின்று கேட்பாங்க. நீங்கள் லொடன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருமே உங்கள் பக்கத்துலேயே வராமல் ஓடிடுவாங்க. சில பேரெல்லாம் நமக்கு அந்த பாலிசிக்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே நம்ம தெரிச்சு ஓடிடுவோமா? இல்லை, இன்னும் சில பேர் ஒரே விஷயத்தையே நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க மறந்துடுறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்போ நம்மக்கிட்ட பேசினாலும் அதே விஷயந்தான் பேசுவாங்க. அப்பயும் நம்ம தெரிச்சு ஓடிடுவோம், ஐயோ இவங்ககிட்ட பேசினா இதே நாயத்தை தானே பேசுவாங்க. ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, அது பிஸ்னஸில் பண்ணக்கூடாது. ஓகேவா? பேச கற்றுக்கணும், தெளிவாக பேசணும். பேசுறதுல என்ன இருக்கணும்? கண்டென்ட் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். என்னடா? கண்ணும் பேசணும். ஆமாம், அது நம்ம பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது பேசும். கை கண் எல்லாம் பரதநாட்டியம் ஆடும். ஓகேவா? ஸோ